அன்பு வணக்கம் சொந்தங்களே. இதை பாருங்க, பூ போல இட்லியும் திணை பொங்கலும் செஞ்சுருக்கேங்க. இந்த திணையோட பாசிப்பருப்பு போட்டு செஞ்சா ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. ஒரு முறை ட்ரை பண்ணுங்க. யாரெல்லாம் ட்ரை பண்ணிட்டு நல்லா வந்துச்சு அப்படின்றத எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நம்ம எப்பயும் போல பொங்கல் செய்வோம், அதே மெத்தடு தாங்க. இதுக்கு பதில் திணையை போடுறோம், அவ்வளோதாங்க வித்தியாசம். வேற ஒரு வித்தியாசமும் இல்லை. இதுக்கு இந்த தக்காளி சட்னியும் இந்த தேங்காய் சட்னியும் சூப்பராக இருக்கும் காம்பினேஷன். ஒரு நாள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சு அப்படின்றத எனக்கு தெரியப்படுத்துங்க. தக்காளியை நைஸாக மிக்சியில் அடிச்சுட்டு நீங்கள் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம், கொஞ்சோண்டு காஷ்மீரி மிளகாய் தூள், கொஞ்சம் தனி மிளகாய் தூள் எல்லாம் போட்டு இந்த கலவையை தூக்கி ஊற்றி நல்ல கிரேவியை நல்லா சுண்டி அந்த எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நண்பர்களே, தோழிகளை செஞ்சு பாருங்கள். இந்த குருமா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம அவசரத்துக்கு செய்யலாம். 4 உருளைக்கிழங்கு இருந்துச்சுன்னா போதும், இந்த குருமாவை செஞ்சு முடிச்சிடலாம் நண்பர்களே. கொஞ்சோண்டு கடலை மாவு இல்லைன்னா கொஞ்சோண்டு பொரிகடலை மாவு இதை கரைச்சி ஊற்றுனீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சப்பாத்தி சுடும்போது கொஞ்சோண்டு ரவை சேர்த்து சுட்டிங்கன்னா சப்பாத்தி சாஃப்டாகவும் இருக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நண்பர்களே, தோழிகளே. கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணுங்கள். அதே மெத்தடு தாங்க பூரிக்கும் செய்யலாம். அப்புறம் ஒரு நாள் பணியாரம் சுட்டுக்கலாங்க. நீங்கள் நம்ம வீட்டில் தோசை மாவு இருக்கும், அதை வச்சு நீங்கள் பணியாரம் சுட்டுக்கலாம். அப்படியே தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரவை தோசை எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் தோழிகளே. நன்றி, வணக்கம்.